ஸ்பெக்ட்ரம் ஊழல் விவகாரம் முன்னாள் அமைச்சர் ராசாவிடம் சிபிஐ விசாரணை. ஊழல் விவகாரங்களில் இருந்து தப்புவது எப்படி? காங்கிரஸ் தலைவர்களுடன் சோனியா காந்தி ஆலோசனை. இந்து தீவிரவாதம் என்பதா? ராகுல் காந்தி இன்னும் நிறைய கற்றுக்கொள்ள வேண்டும். பாஜக தலைவர் ஆவேசம். ரஷ்ய அதிபர் நாளை மறுநாள் இந்தியா வருகிறார். 15 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். வணக்கம். விரிவான செய்திகள். ஸ்பெக்ட்ரம் ஊழல் தொடர்பாக முன்னாள் மத்திய அமைச்சர் ராசாவை மத்திய புலனாய்வுத்துறை அடுத்த வாரம் விசாரிக்க இருக்கிறது. ராசாவின் வீடு, அவரது பினாமி அலுவலகங்கள், சகோதர சகோதரிகள் வீடுகள் உள்ளிட்ட பல இடங்களில் 4 நாட்களுக்கு முன்பு சிபிஐ அதிகாரிகள் சோதனை நடத்தினார்கள். ஏற்கனவே பறிமுதல் செய்யப்பட்ட ராசாவின் டைரியில் இருந்த தகவல்களை வைத்து இந்த சோதனை நடத்தப்பட்டது. கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் ஆய்வு செய்யப்படுகின்றன. ராசாவிடம் சிபிஐ விசாரணை நடத்த இருக்கிறது. அவர் கைது செய்யப்படுவாரா என்பது விசாரணைக்கு பிறகு தெரிந்துவிடும். பல்வேறு ஊழல் புகார்களில் சிக்கி வரும் காங்கிரஸ் கட்சி அதில் இருந்து மீள்வது குறித்து உயர்மட்ட குழு தலைவர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறது. ஸ்பெக்ட்ரம் ஊழல், ஆதர்ஷ் வீட்டு வசதி ஊழல், காமன்வெல்த் விளையாட்டு போட்டி ஊழல் போன்ற பிரச்சினைகளால் மத்திய காங்கிரஸ் கூட்டணி அரசு கலகலத்து போயுள்ளது. இந்த பிரச்சினைகளில் இருந்து விடுபடவும், மக்களிடம் தாங்கள் நிரபராதி என்று அறிவிக்கவும் என்னென்ன வழிமுறைகளை பின்பற்றலாம் என்று காங்கிரஸ் கட்சி ஆலோசித்து வருகிறது. இதற்காக கட்சியின் மூத்த தலைவர்கள் கூட்டம் புதுடெல்லியில் இன்று தொடங்கியது. கட்சித் தலைவர் சோனியா காந்தி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் மத்திய அமைச்சர்கள், அகில இந்திய காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டுள்ளனர். 3 நாட்கள் இக்கூட்டம் நடைபெற இருக்கிறது. முக்கிய பிரச்சினைகளில் ராகுல் காந்தி கருத்தை தெரிவிப்பதற்கு முன்பாக அவர் நாட்டின் நிலைமையை உன்னிப்பாக கவனித்து புரிந்து கொள்வது அவசியம் என்று பாஜகவின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரான கோவிந்தாச்சாரியா கூறியுள்ளார். இஸ்லாமிய தீவிரவாதிகள் போல் இந்து மத தீவிரவாதிகள் பயங்கரமானவர்கள் என்று அமெரிக்க தூதரிடம் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் ராகுல் காந்தி கூறியதாக விக்கிலீக் இணையதளம் செய்தி வெளியிட்டிருந்தது. இதற்கு பதிலளித்த பாஜகவின் முன்னாள் தலைவர்களில் ஒருவரும் இந்து மத அமைப்புகள் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டவருமான கோவிந்தாச்சாரியா ராகுல் காந்தி கருத்துக்கு கண்டனம் தெரிவித்தார். श्री राहुल गांधी जी को चाहिए कि और गहराई से भारत को समझने के लिए जाएं. कोई जल्दी नहीं पड़ी है उनको. He has got time on his hand. He should try to learn more and more. That will do good to him. हिंदू टेररिज्म ये फ्रेज वैसा ही मीनिंगलेस है जैसे काला दूध या सफेद कौवा. सफेद कौवा या काला दूध एक नॉन एग्जिस्टेंट एंटिटी है. वन कैन इमेजिन इट, लेकिन रियल वर्ल्ड इट डजंट एग्जिस्ट. அரசியல்வாதிகள் தங்கள் அரசியலுக்காக சமுதாய மக்களை காயப்படுத்திவிடக் கூடாது என்றார் கோவிந்தாச்சாரியா. 2 நாள் பயணமாக ரஷ்ய அதிபர் திமித்ரி மெத்வதேவ் வரும் 20ஆம் தேதி இந்தியாவிற்கு வருகை தரவுள்ளார். இதுகுறித்து இந்தியாவிற்கான ரஷ்ய தூதரகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில், வரும் 20ஆம் தேதி ரஷ்ய அதிபர் திமித்ரி மெத்வதேவ் இந்தியாவிற்கு வருகை தரவுள்ளதாக தெரிவித்துள்ளது. இந்த வருகையின் போது இந்தியாவுடன் 15 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் 2 அணுமின் நிலையங்கள் அமைப்பது தொடர்பாகவும் பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. 2 நாள் பயணத்தின் போது ஆக்ரா, மும்பை ஆகிய நகரங்களுக்கு செல்ல மெத்வதேவ் திட்டமிட்டு இருக்கிறார். அப்போது 2008ஆம் ஆண்டு மும்பை தாக்குதலில் பலியானவர்களுக்கு மெத்வதேவ் இரங்கல் தெரிவிப்பார் என்றும் தெரிகிறது. மிரட்டி காரியம் சாதிப்பவர் மார்க்சிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் பிரகாஷ் காரத் என்று அமெரிக்க தூதரகம் தெரிவித்ததாக விக்கிலீக்ஸ் இணையதளம் தகவல் வெளியிட்டுள்ளது. சமீபத்தில் அமெரிக்க தூதரகம் தெரிவித்த கருத்துக்களை விக்கிலீக்ஸ் இணையதளம் வெளியிட்டது. அதில் பிரகாஷ் காரத் குறித்து டெல்லியில் உள்ள அமெரிக்க தூதரகம் தெரிவித்த கருத்து இடம்பெற்றுள்ளது. மிரட்டி காரியத்தை சாதிப்பவர் காரத் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து கருத்து தெரிவித்துள்ள பிரகாஷ் காரத், விக்கிலீக்ஸ் இணையதளத்தில் இதுபோன்ற தகவல்களை வெளியிட்டதன் மூலம் இந்தியாவில் உள்நாட்டு விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவது தெள்ளத் தெளிவாக உள்ளதாக கூறினார். நமது நாட்டின் வெளியுறவு கொள்கையை அழிக்கவும், பலத்தை குறைக்கவும் இதுபோன்ற செயல்களில் அமெரிக்கா ஈடுபடுவதாக பிரகாஷ் காரத் குற்றம் சாட்டினார். கடலூர், நெல்லை மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை சீரமைக்க சுமார் 230 கோடி ரூபாய் தேவை என்று மத்திய குழுவினரிடம் மாவட்ட நிர்வாகங்கள் வலியுறுத்தியுள்ளன.
தமிழகத்தில் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மத்திய குழுவினர் தங்களது ஆய்வை நேற்று தொடங்கினர். ஒரு குழுவினர் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டங்களிலும், மற்றொரு குழுவினர் கடலூர், நாகப்பட்டினம் மற்றும் திருவாரூர் ஆகிய மாவட்டங்களில் ஆய்வு செய்து வருகின்றனர். மத்திய திட்டக்குழு முதுநிலை ஆராய்ச்சி அலுவலர் முரளிதரன், மத்திய நிதி அமைச்சக உதவி இயக்குநர் ஜிஜேந்திரகுமார், மத்திய ஊரக வளர்ச்சி அமைச்சக சார்பு அலுவலர் பிரசாத் ஆகியோர் அடங்கிய குழுவினர் கடலூர் மாவட்டத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். குறிஞ்சிப்பாடி, காட்டுமன்னார்கோவில், சடிதம்பரம், வீராணம் ஏரி, சேத்தியாத்தோப்பு ஆகிய பகுதியில் வெள்ள சேதங்களையும், நீரில் மூழ்கி அழுகிய நெற்பயிர்கள், வெற்றிலை, மஞ்சள் உள்ளிட்ட பணப்பயிர்கள் ஆகியவற்றை பார்வையிட்டனர். இதேபோல் நெல்லை, தூத்துக்குடி மாவட்டத்தில் மழை வெள்ளத்தால் பாதித்த பகுதிகளை மற்றொரு குழுவினர் ஆய்வு செய்தனர். இந்த இரு மாவட்டங்களில் வெள்ளப் பகுதிகளை சீரமைக்க 230 கோடி ரூபாய் தேவை என்று மாவட்ட ஆட்சியர்கள் மத்திய குழுவினரிடம் வலியுறுத்தினர். கிறிஸ்துமஸ் பண்டிகையை ஒட்டி வெளிநாட்டினர் பலர் மும்பையில் கூடி விழா கொண்டாடினார்கள். கிறிஸ்துமஸ் மரம் நட்டு அலங்கரிக்கப்பட்டு இருந்தது. கிறிஸ்துமஸ் பொம்மைகளும் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தன. ஆப்பிரிக்கா நடனக்காரர்கள் தங்கள் பாரம்பரிய நடனத்தை நடத்தி காட்டினார்கள். This is our first time also in India. It's not in Mumbai. So how did you feel here? It's nice. I see everybody is enjoying our show. What about you? How you felt? I feel good. I feel happy. I feel really, really enjoyable in this city. மகிழ்ச்சிகரமான கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்கள் என்று எழுதப்பட்ட பதாகைகள் வைக்கப்பட்டிருந்தன. விழுப்புரத்தில் அடிப்படை வசதிகள் செய்து தராததை கண்டித்து தேமுதிகவினர் உண்ணாவிரதம் இருந்தபோது திமுக எம்எல்ஏ அலுவலகத்தில் இருந்த குண்டர் படையினர் பயங்கர தாக்குதலை நடத்தினர். இதனை அடுத்து தேமுதிகவினர் சாலை மறியல் போராட்டம் நடத்தினார்கள். அமைச்சர் பொன்முடி தொகுதியான விழுப்புரத்தில் சாலைகள் அனைத்தும் குண்டும் குழியுமாக உள்ளது. சமீபத்தில் பெய்த மழையினால் எல்லா பகுதிகளிலும் மழைநீர் தேங்கி இன்னும் வெள்ள நீர் வடியாமல் உள்ளது. இதனால் அங்குள்ள மக்கள் பெரிதும் துயரம் அடைந்துள்ளனர். தொகுதி எம்எல்ஏவான பொன்முடி மக்களின் குறை கேட்க வராதது அப்பகுதி மக்களின் இடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மக்களின் எண்ணத்திற்கு மரியாதை தரும் வகையில் விழுப்புரத்தில் தேமுதிகவினர் மாவட்ட செயலாளர் எல் வெங்கடேசன் தலைமையில் உண்ணாவிரத போராட்டம் நடத்தி கோரிக்கைகளை வலியுறுத்தினார்கள். இதனால் ஆத்திரமடைந்த திமுகவினர் எம்எல்ஏ அலுவலகத்தில் இருந்த குண்டர் படையுடன் வந்து உண்ணாவிரதம் இருந்த தேமுதிக தோழர்களை பயங்கரமாக தாக்கினர். ஜனநாயக அடிப்படையிலே இது மாதிரி இந்த திமுக ஆட்சியில் ஊழல் நடக்குது, லஞ்சம் வாங்குறாங்க, கொள்ளையடிக்கிறாங்க மக்கள் பணத்தைன்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கு அவங்க கோவப்படுறாங்க. நிறைய ரவுடிகளை ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா ஏற்ற மாதிரி தான் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகம், பொன்முடியினுடைய அலுவலகம் எதிரிலே தான் இருக்கிறது. அந்த அலுவலகத்தில் இப்பொழுது பார்த்தீர்களேனால் கத்தியோடு, தடியோடு, பயங்கர ஆயுதங்களோடு ஒரு 350-400 பேர் இப்போ ரவுடிகள் வந்து இறங்கியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 15-20 கார் வந்து நிற்கிது பாருங்க. எங்களை புரட்சி கலைஞர் வன்முறைக்கு செல் என்று சொல்லவில்லை, ஆனால் எங்களை வன்முறைக்கு தள்ளுவதும் அல்லது எங்களை அமைதியான முறையிலே இருக்கச் செய்வதும் ஆளுங்கட்சியினுடைய கையிலே தான் இருக்கிறது. காவல்துறையினர் தடுக்காமல் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருந்தார்கள். இதனை கண்டித்து தேமுதிக சார்பில் சாலை மறியல் போராட்டம் நடந்தது. போடி அருகே ஏற்பட்ட வாகன விபத்தில் முதுகெலும்பு முறிந்து அறுவை சிகிச்சை செய்ய முடியாத ஏழ்மை நிலையில் உள்ள வாலிபருக்கு மருத்துவ செலவுக்காக தேமுதிக சார்பில் 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. தேனி மாவட்டம் போடிநாயக்கனூர் அருகே ஏற்பட்ட வாகன விபத்தில் திருமேனி என்ற வாலிபர் முதுகெலும்பு முறிந்து மேல் சிகிச்சை செய்ய முடியாத நிலையில் உள்ளார். இதனை அறிந்த தேனி தேமுதிக மாவட்ட செயலாளர் அருண்குமார் தலைமையிலான தேமுதிகவினர் பாதிக்கப்பட்ட வாலிபரை சந்தித்து ஆறுதல் கூறினார்கள். இதைத் தொடர்ந்து அந்த வாலிபரின் மேல் சிகிச்சைக்காக 10,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்பட்டது. உதவியை பெற்றுக்கொண்ட அந்த வாலிபர் மற்றும் அவரது குடும்பத்தினர் கேப்டன் விஜயகாந்திற்கும் கட்சியினருக்கும் நன்றி தெரிவித்தார்கள். முன்னதாக 1வது வார்டு திமுக பிரமுகர் பாண்டியன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் தேமுதிகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் செய்தியை மக்களுக்கு முன்னறிவிப்பு செய்யும் கேரல்ஸ் விழா கம்பத்தில் நடைபெற்றது.
தேனி மாவட்டம் கம்பம் பகுதியில் தற்போது கிறிஸ்துமஸ் விழா களைகட்ட தொடங்கியுள்ளது. கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை மக்களுக்கு முன்னறிவிக்கும் விதமாக கேரல்ஸ் விழா நடைபெற்றது. ராயப்பன்பட்டி, கம்பம், உத்தமபாளையம், கூடலூர், சின்னமனூர் ஆகிய ஊர்களில் இந்த நிகழ்ச்சி வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதற்கு அடையாளமாக வீடுகளில் நட்சத்திரங்கள் கட்டப்பட்டுள்ளன. கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாடும் விதமாக கிறிஸ்துமஸ் தாத்தாக்கள் வீதி வீதியாக சென்று ஆடிப்பாடி வலம் வந்து குழந்தைகளுக்கு இனிப்பு வழங்கினார்கள். டிராக்டரில் குழந்தை இயேசுவின் உருவச்சிலையை வைத்து விளக்குகளால் அலங்கரித்து வீதிதோறும் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கிறிஸ்துவின் பிறப்பு செய்தியை மக்களுக்கு அறிவித்தனர். குடிநீர் தொட்டி அருகே தேங்கி கிடக்கும் கழிவுப் பொருட்களை அகற்றி தொற்றுநோய் வராமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வந்தவாசி நகர மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். வந்தவாசியின் நகர மைய பகுதியில் மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டி உள்ளது. இந்த குடிநீர் தொட்டியில் இருந்து நகர மக்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்படுகிறது. குடிநீர் தேக்க தொட்டி அருகே கழிவுப் பொருட்கள் மற்றும் குப்பைகள் கொட்டப்பட்டு தேங்கி கிடக்கின்றன. இதனால் துர்நாற்றம் வீசுவதோடு கழிவுகள் குடிநீரில் கலக்கும் நிலை உள்ளது. இதனால் நகர மக்களுக்கு பல்வேறு நோய் தொற்றும் அபாயம் உள்ளது. எனவே நகராட்சி நிர்வாகம் இந்த கழிவுகளை அகற்ற நடவடிக்கை எடுத்து தங்களை காப்பாற்ற வேண்டும் என்று மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். அரவக்குறிச்சி அருகே உள்ள கிராமங்களில் மலை தேனீக்கள் கூடுகட்டி மக்களை கொட்டி வருவதால் மக்கள் உயிர் பயத்தில் உள்ளனர். கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி பகுதியில் நிலத்தடி நீரை முற்றிலும் உறிஞ்சும் வகையிலான ஏராளமான சீத்தை எனப்படும் முட்செடிகள் காணப்படுகின்றன. இந்த மரங்களில் மலை தேனீ எனப்படும் கொடிய விஷமுடைய தேனீக்கள் கூடுகட்டியுள்ளன. தேனீக்கள் கடித்தாலே மனித உயிருக்கு ஆபத்து விளையும் அபாய நிலை உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்னர் மலை தேனீக்கள் கடித்து அந்த பகுதியைச் சேர்ந்த மூதாட்டி ஒருவரும் விவசாயி ஒருவரும் பலியானார்கள். மக்களை அச்சுறுத்தி வரும் இந்த மலை தேனீக்களை அழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அப்பகுதி வாசிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். கைத்தறி துணி விற்பனையை பெருக்கும் வகையில் சென்னையில் ஆடை அலங்கார அணிவகுப்பு நடைபெற்றது. சென்னையில் கைத்தறி வார விழா நேற்று தொடங்கியது. வட மாநிலத்தைச் சேர்ந்த பல கைத்தறி நிறுவனங்கள் இந்த விழாவில் கலந்து கொண்டன. பிரபல ஆடை வடிவமைப்பாளர் சப்பியா சாட்சி வடிவமைத்த கைத்தறி ஆடைகளை உடுத்திய அழகிகளின் அணிவகுப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. கைத்தறி துணி வாங்கும் எண்ணம் குறைந்துவிட்டதால் அதை மாற்றும் வகையில் கைத்தறிக்கு புது மெருகேற்ற இந்த அலங்கார அணிவகுப்பு நடந்ததாக சாப்பியா கூறினார். மும்பை நடிகை ஸ்ரேயா இந்த விழாவில் கலந்து கொண்டார். கைத்தறி துணி ஒவ்வொரு அங்குலமாக அழகுபடுத்தி வடிவமைக்கப்படுகிறது என்று நடிகை ஸ்ரேயா கூறினார். It's an honor to be part of this fashion show because I think handloom in India needs to be given a lot of importance because it takes a lot of hard work and effort to create every piece, and every piece is it's a piece of art, I would say, because it takes a long time to make it. It's creative and every piece is different from the other. நடிகை ஸ்ரேயாவும் அலங்கார அணிவகுப்பில் நடந்து வந்தபோது ரசிகர்கள் கைத்தட்டி மகிழ்ச்சி ஆரவாரம் செய்தார்கள். பெங்களூரைச் சேர்ந்த தொலைத்தொடர்பு நிறுவன பெண் ஊழியர் படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அங்கு பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. பெங்களூரில் கணிப்பொறி உற்பத்தி செய்யும் டெல் நிறுவன ஊழியர் பாயல் சுரேகா அசாமைச் சேர்ந்த இந்த 29 வயது பெண் பெங்களூரில் அடுக்குமாடி குடியிருப்பில் வசித்து வந்தார். நேற்று இவரது கணவர் வெளியே சென்றுவிட்டு வந்து பார்த்தபோது கதவு உள்பக்கம் பூட்டப்பட்டு இருந்தது. மாற்று சாவியை வைத்து திறந்து சென்று பார்த்தபோது உள்ளே ரத்த வெள்ளத்தில் சுரேகா பிணமாக கிடந்தார். யாரோ அடையாளம் தெரியாத மர்ம நபர்கள் வீட்டுக்குள் வந்து சென்றிருந்தது தெரிய வந்தது. இதுகுறித்து போலீசார் புலன் விசாரணை நடத்தி வருகிறார்கள்.